மாண்புமிகு அமைச்சர் புசியானந்துகிட்டையும் மிஸ்டர் ஆதன் அர்ஜுனாட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகவே பல பேர் இங்கே வரப்போ தாவேக்காவுக்கு போக போகிறாங்க. எல்லாமே ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது? ஒரு தெருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் பேருக்கு தான் இருக்கார். அவர் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கல விடுங்க. அந்த பொதுச் செயலாளர் ஒரு உத்தரவு போடுறார். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணவர் ஒரு கொறடா நான் வச்சிருக்கேன், நீ ஓட்டு போடாதன்றாரு. அதுக்காக கடைசி நாள் அன்னைக்கு போய் சபாநாயகர் காலை பிடிக்கிறது கருத்து வேறுபாடா? ஜாதியை முன்வைத்து பின்வாங்கி இருக்கிறார் வேலுமணி. டிடிவி தினகரனுக்கு என்னால் முடியல, நான் வெளியில் போகிறேன்னா ஜாதிக்காரங்களாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற என்டிஏவுக்கு ஆதரவாக இருந்து வெளியே வந்தவர்களை சேர்த்தால் கெட்ட பெயர் வந்துவிடும். ஆகவே வேண்டாம் என்று சொல்லிதான் அண்ணன் திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையறத ஜனநாயக பூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் போக கூடாது? நீங்க பழனிசாமியை நம்பி இங்க நாசமா போறதை விட லலிதா ஜுவல்லரியின் புதிய ஷோரூம் மே 29ஆம் தேதி முதல் போரூர் மெட்ரோ அருகில். உங்களுக்காக தங்க நகை சேதாரத்தில் 1% வரை தள்ளுபடி. அனைவரும் வருக. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல புரட்சி அதிமுகவுடைய நிறுவனர் திரு புகழேந்தி அவர்கள் இருக்காரு. அவரோட தான் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகக்குள்ள என்னதான் நடக்குது? ரெண்டு பேர் இரண்டு பிரிவுகளா இருந்து இருவேறு முடிவுகளை எடுத்தாங்க. தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சபாநாயகர்கிட்ட மனு அளிச்சிருந்தாங்க. இப்போதைய சூழல்ல எல்லாமே ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது? விகடனுக்கு வணக்கம், புண்ணியமூர்த்திக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்ன நடக்குதுன்னா, ஒரு தெருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க டெய்லி. இல்லை சார், 47 பேர் ஒரு கட்சியில் ஜெயிச்சதே அபூர்வமாச்சு. அதுக்கு முன்னாடி இதே விகடனில் உட்காந்து புண்ணியமூர்த்தியோட பேசும்போது ரெக்கார்டோடு இருக்குது. அதிமுக 3வது இடத்துக்கு பழனிசாமி தலைமையில் போகுது. அது சீமானுக்கு அவருக்கும் போட்டின்னு சொன்னால் அது கொஞ்சம் தப்பிச்சிக்கிச்சு. 3வது இடத்துக்கு போகுது. 100க்கும் மேற்பட்ட இடத்துல டெபாசிட்லாம் போகுதுன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு பாருங்கள். 47 இடத்துல ஜெயிச்சா அந்த 47 பேர் ரெண்டாக பிரிஞ்சு 26 பேர் மறுபடியும் எதிர்த்து ஓட்டு போட்டு தாவேக்காவை ஆதரிச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த தலைமை மீது அதிருப்தி. இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இனிமேல் இந்த தலைமையை நம்பி பயணித்தால் இந்த கட்சி போய்விடும். இதை தான் முக்கிய கூறாக திரு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமும் திரு வேலுமணியும் முன்வைத்து இதை நடத்தினார்கள். கடந்த சில நாட்களா இதை தான் சொன்னாங்க. ஆனா இப்போ வெறும் கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. எது கருத்து வேறுபாடு? அப்போ பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் பேருக்கு தான் இருக்கார். அவர் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கல விடுங்க. அந்த பொதுச் செயலாளர் ஒரு உத்தரவு போடுறார். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணவர் ஒரு கொறடா நான் வச்சிருக்கேன், நீ ஓட்டு போடாதன்றாரு. எழுத்து போட்டது கருத்து வேறுபாடா? அதுக்காக கடைசி நாள் அன்னைக்கு போய் சபாநாயகர் காலை பிடிக்கிறது கருத்து வேறுபாடா? எனக்கு புரியல. எது கருத்து வேறுபாடு? அப்போ இந்த கட்சியில் எல்லாரையும் ஒற்றுமையாக சேர்க்கணும். பிரிந்து போனவர்கள் எல்லாம் உள்ளே வரணும். குறிப்பாக இவரை முதலமைச்சராகனா சசிகலா உள்ளே வரணும். ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிஞ்சார், இப்படி ஆகிப்போச்சு. ஆகவே பிரிந்தவர்களெல்லாம் இணைய வேண்டும் சொன்ன வேலுமணி சொன்னது கருத்து வேறுபாடா? அதுக்காக வேலுமணி என்ன முயற்சி எடுத்தார்? அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு நிழலாக இருந்தவர், என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர், எத்தனையோ பழனிசாமி மேலே ஏவப்பட்ட ஏவுகணைகள் போல வந்த கடும் சொற்களை தாங்கி நின்றவர் செம்மலை என்கின்ற முன்னாள் அமைச்சர். இவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கட்சியை விட்டு வருத்தம் தெரிவித்து வெளியேறுகிறார். தனியாக நின்று சரித்திரம் படைத்து தலைவர் காலத்தில் எம்எல்ஏ ஆனவர், திரும்ப மீண்டும் இயக்கத்திலே சேர்ந்தவர், மத்திய எம்பியாக இருந்தவர், மாநில அமைச்சராக இருந்தவர். அடுத்து யாரு? தனபால் 50 சட்டமன்ற தலைவராக இருந்தவர். அவரும் வெளியேறுகிறார். அவர் பையன் இங்கே அமைச்சர் ஆகிட்டார். ரைட், ஓகே, அவரும் வெளியேறுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வேணுகோபால், 50 எம்பிகள் நாடாளுமன்றத்தில். அவர் தான் தலைவர். அம்மாவால் நியமனம் செய்யப்பட்டவர். திருவள்ளூரில் அதிக வித்தியாசமான தமிழகத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற புகழை கொண்டவர். அவரும் மனம் நொந்து வெளியேறுகிறார். அப்போ இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வெல்லுமணி எல்லாரும் வெளியே போயிட்டா இது எந்த கருத்து வேறுபாடு? ஆகவே நீங்கள் என்ன ஐடியாவில்
எதை கால் வச்சு முன்னகர்த்த போய் இப்போ முடியாமல் போச்சு. சிவி சண்முகம் மாத்திரம் அதில் ஒருத்தர். அவர் எதேதோ பேசியிருக்கார், நம்ம அவரை பேசியிருக்கோம், அதெல்லாம் வேறு. ஆனால் புண்ணியமூர்த்தி ஸ்ட்ராங்காக நின்னாரா இல்லையா? அவர் இன்னமும் அந்த எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? அவர் இல்லை, இப்போது வரை அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. சிவி சண்முகத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா வேலுமணி அவர்கள் அவரும் எங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது கொஸ்டின் மார்க்குக்கு வந்துருச்சு இல்லை? நிலைப்பாடு என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்களே, அதை தான் அங்கே தான் நான் நிற்கிறேன். அந்த நிலைப்பாடு என்னவென்று தெரியாத இடத்திலே அவர் இருக்கிறார். ஆகவே அது எதிர்ப்பு என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் எல்லாருமே கடைசி நாள் அன்னைக்கு ஓடி வரீங்க. இப்படி தான் ஓடி போனாங்க கர்நாடகாவில். 24 சட்டமன்ற உறுப்பினர்கள், 24 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆளும் கட்சியை கவிழ்த்தது. கடைசியாக சபாநாயகரை நோக்கி ஃப்ளைட் விட்டு இறங்கி டைம் ஆகி போச்சுன்னு ஓடுறார். அவர் பின்னால் அமைச்சராக இருந்தார். அப்படி ஒரு நிலைப்பாடு விடிய விடிய உச்சநீதிமன்றம் கேட்டு, அப்புறமா உச்சநீதிமன்றம் உடனே கவர்னருக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு உடனே விடுங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, ஜேடிஎஸையும் காங்கிரஸையும் கொடுத்துன்னு சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு, பார்த்தோம். அத்தனையும் நடந்தேறியாச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி சபாநாயகர், எனது அருமை நண்பர், மிகவும் திறமை வாய்ந்தவர், அனுபவம் உள்ளவர், அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் என்பவர் நியாயமான முடிவை எடுப்பார். ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டது நியாயமா இல்லையா, தகுதி பெற்றவர்களா இல்லையான்னு தான் அவரால் சொல்ல முடியுமே தவிர அடுத்தபடி மேலே போய் அவரால் எதுவும் செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உனக்கு என்ன அதிகாரமோ அதோட நின்றுக்கோ. அதுக்கு ஏன்னா ஒரு கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏக்கு 5 வருடம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல. உன் வேலை என்ன, அதை பாரு, மேலையெல்லாம் போகாத, அவர் எலெக்ஷனில் நிற்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் ஆராய்ந்து நான் முடிவெடுக்கிறேன்னு சபாநாயகர் சொல்லுகிறார். ஆனால் எதை முன்வைத்து எதிர்த்து வாக்களித்தீர்கள்? எதற்காக வாக்களித்தீர்கள்? பிரிந்தவர்கள் எல்லாம் இணைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலையை தானே வேலுமணி பார்த்துருக்கணும். நான் ஜாதின்னு பேசவே மாட்டேன் புண்ணியமூர்த்தி, நான் உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியாரால் பெயரிடப்பட்டவன். சர்டிஃபிகேட்லேயே ஜாதி ஒழிஞ்சாதான் முழுவதுமாக இந்த ஜாதி தூக்கி எறியப்படும், அண்ணல் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியார் வழியிலும் என்று நிலை கொண்டு நிற்பவன் அந்த கொள்கையிலே நான். ஆனால் என்ன வேதனையாக இருக்குன்னா, நான் இதை சொல்கிறேனே, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியாது. ஜாதியை முன்வைத்து பின்வாங்கி இருக்கிறார் வேலுமணி. இல்லை ஒரு டிடிவி தினகர் நான் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த நேரம் நான். அப்போ பார்த்தீங்கன்னா கொங்குலேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அப்படி இருந்தவர். அண்ணா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அவருக்கு, டிடிவி தினகரனுக்கு என்னால் முடியல, நான் வெளியில் போகிறேன்னா ஜாதிக்காரங்களாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஆள் முதலமைச்சராக வந்திருக்காரு, ஏங்க கெடுக்க போகிறீங்க நம்ம ஜாதியிலன்றாங்க, சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கன்றாரு. அட பரவாயில்ல, அதுக்கு என்ன சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டேன். அவர் தினகரனுக்கு கொடுத்தாரா? அந்த நபர் யாருன்னு எனக்கு தினகரனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் நேர்த்தி காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் சிவி சண்முகம். காட்டி கொடுத்த வேலுமணி ஜாதிக்காக இதை செய்தார் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆக மற்றகமான வேலைங்க இது. ஏன் ஒன்றா சேர்ந்தீங்க, எதிர்த்து வாக்களிச்சிங்க, எதை நம்பி போனீங்க? அப்போ நீங்கள் ஒன்றாக சேர்க்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும். கோவை ஏர்போர்ட்டில் நீங்கள் என்ன பேசுறீங்க? இப்போ இந்த கட்சி பல தோல்விகளை சந்தித்தது, இது மாபெரும் இயக்கம், தெரிஞ்சுதானே இந்த வேலையை பண்ணீங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா அமைச்சரவையில இடம் கிடைக்கல, இடம் கிடைக்காதனாலதான் அவங்க மீண்டும் அதிமுகவுக்கே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. நீங்க சாதி அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே. அது மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். 2 விதமாக பிளந்தவர்கள். ஒருவர் குழந்தை மேல எனக்கு 2 பசங்க, அவருக்கு ஒரு பையன். நான் சத்தியம் பண்றேன், திமுக கூட்டணியோட கூட்டு சேர்ந்து திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆகிறேன். மறுநாள் கூட்டு என்கிட்ட சொன்னார். 2 அமைச்சர்கள் என் லைனில் பேச, முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க. இவங்க ஏண்டா சம்மந்தம் இல்லாமல் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு நானே தடுமாறினேன் அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னார்ல. சொன்னாரா இல்லையா சிவி சண்முகம்? நானா சொல்கிறேன்? நான் சொன்னது நான் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ண தெரியுமா? அது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா புண்ணியமூர்த்தி? இந்த தினகரன் ரொம்ப அறிவாய்ந்தவர். அவர் நேராக போய் கவர்னர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, என் எம்எல்ஏவை காணோன்றாரு. அந்த எம்எல்ஏ அவர் என்கிட்ட பேசின எம்எல்ஏ தான், வேற யாரும் இல்லை, நம்ம நல்ல ஃப்ரெண்டு. அவர் என்கிட்ட பேசிட்டு, காமராஜ், காமராஜ், அவர் என்கிட்ட முதல் நாள் பேசினார், போறேன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அவர் இவர் பேட்டி கொடுக்குறப்ப நான் அவருக்கு நம்பருக்கு அடிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிங் ஆகுது, அவர் எடுக்கல, ஆனால் ரிங் ஆச்சு. அப்போ ஒரு தலைவர் ஃபோன் பண்ண அவர் எடுக்க மாட்டார் புண்ணியமூர்த்தி. அந்த கடிதத்தில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு புண்ணியமூர்த்தி. என்ன தெரியுங்களா? நீட்டு அழகா எடப்பாடி பழனிசாமி
முதலமைச்சர் ஆவதற்காக நான் எனது ஆதரவை தெரிவிக்கின்றேன். எப்படி ஆவீங்க? 3வது இடத்துல இருந்து அன்னைக்கு சசிகலா காலில் விடுதீங்க, ஆனீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் காலை தேடுறீங்க, கிடைக்கல. அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. திமுக ஒரு இடத்துல மாட்டிச்சு, சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அந்த முயற்சி தான் தோல்வியில முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே. அப்படி ஒரு முயற்சி நடந்தது, அந்த முயற்சி தோல்வியில முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. ஆக எல்லா சாட்சிகளும் சேர்ந்து இவர்தான் கொலை செய்தார் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிற மாதிரி இது அரசியல் கொலை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகவே அதற்கு முயற்சி எடுத்த பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டார். அவர் எங்க தோக்கிறார் இது எடுத்தார்னு தெரிஞ்ச உடனே எல்லோரிடமும் சொல்லி சி.வி. சண்முகம் திமுகவோடு போக முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டுறப்போ இந்த எதிர்பார்ப்புகள் நீங்க சொன்னதும் இருந்திருக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சராக கூடிய முயற்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த பிளவை ஏற்படுத்தி தாவேகா அமைச்சரவையில இடம் வகிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவிட வேலுமணியும் தோல்வி அடைஞ்சிட்டாருல்ல. 100% யூ ஆர் 100% கரெக்ட். 2 பேருமே 2 கோணங்களில் சுயநலத்திற்காக இறங்கினார்கள் களத்தில், அதுதான் உண்மை. ஆகவே தாவேகால சேர்ந்து எப்படியும் மந்திரி ஆகலாம், கிடைச்சிருன்ற நம்பிக்கையில வேலுமணி போயிருக்காருன்னு நீங்க சொல்றத நான் இல்லை என்று சொல்லவில்லை. 100% நான் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது இப்போ சபாநாயகர் இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டது செல்லாது என்ற முடிவுக்கு வருவாரேயானால் இந்த எம்எல்ஏ பதவி நாம் திறந்து விடுவோம் போயிடும்ன்ற பயத்தில் போய் ஒரு பக்கம் சபாநாயகர் அட்ஜஸ்ட் பண்ணவங்க ஓட்டு ஆதரித்து போட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும், எங்களுக்கு நீங்கள் அமைச்சர் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் தரலன்னு சொல்லி. அது அல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தில் நான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இளைஞர்கள் பட்டாளத்தின் எழுச்சியிலே முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றவரை பாராட்டுகிறேன். எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எடுத்த முடிவை மாற்றவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற என்டிஏவிற்கு ஆதரவாக இருந்து வெளியே வந்தவர்களை சேர்த்தால் கெட்ட பெயர் வந்துவிடும். ஆகவே வேண்டாம் என்று சொல்லிதான் அண்ணன் திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்யூஎல் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரிகள் இவர்களை முன்வைத்துதான் அவர் அதில் தான் ஆட்சிக்கு வந்தார். நடுவிலே புந்து இவர்கள் நல்லெண்ணத்தில் ஓட்டு போட்டார்களோ, ஆனால் அவர்கள் வாக்களித்தது நன்மைக்கு தான். இல்ல நடுவில் புகுந்து அப்படின்னா இதுல தாவேகாவுடைய ரோல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? தாவேகா இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கல, அதிமுகவுடைய ஆதரவுல கோரல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் ஒரு போட்டை ஓட்டிட்டு போறேன், கரை கிட்ட போயிடுச்சு, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கு, எப்படியும் கரை சேர்ந்துருன்ற ஒரு தைரியம் இருக்கு எனக்கு. திடீர்னு புண்ணியமூர்த்தி வராரு, கஷ்டப்படாதீங்க நானும் தள்ளுறேன்றாரு, தள்ளி கரையில் விட்டாங்க போட்ட. ஆகவே நீங்கள் உதவி செய்தீர்கள், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறோன்றத பேசலையே, அது மாதிரி எதையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா இப்போ டிமாண்ட் பண்ணியிருப்பாங்களே. ரைட் சார், அதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த பக்கம் அவர் முதலமைச்சராக பார்த்தார், அந்த பக்கம் அவர்கள் அமைச்சர்களாக பார்த்தார்கள். தாவேகா நிலையான ஒரு இடத்திற்கு வந்து விட்டது. இது நடப்பு அரசியல், சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் கட்சியை இணைப்போம், கட்சியை ஒழுங்குபடுத்தி மேலே கொண்டு வருவோம். இன்னைக்கு தான் பார்க்குற ஒரு குழு போடணும்னு அந்த காலத்தில் ஓபிஎஸ் சொன்னது இது. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனியா தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்திட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. அவர் உட்காந்து அவர் ஒரு ஆலோசனை நடத்துறாரு. ஏன்னா அவர் மேல இருக்க வழக்கு என்ன ஒன்று ஆலோசனை நடத்திருப்பாரு. இதில் போய் சேர்ந்த வழக்கு உள்ளவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஊழல் வழக்கிலே இருப்பவர்களை எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்புன்னு சொன்னா, இடி கேஸ் இருக்கு, இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்கு, 1-2 அத்தனை வழக்குகளை 7-8 பேர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தொடர்ந்து நாங்கள் இருக்கணும், இந்த வழக்கையெல்லாம் மூடி வச்சிடணும், டிவிஎஸ்சி மறுபடியும் பேசவே கூடாது, எப்படி மு.க. ஸ்டாலினை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படியே கொண்டு போகணும்னா அதுக்கு எதுக்கு சார் டிவிஎஸ்சி எடுத்து லாக் பண்ணி கீ எடுத்துட்டு போங்க. ஸோ தங்களை காப்பாற்றிக்கொள்ள இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ, இந்த தொண்டர்களையோ, இந்த கட்சியையோ, இதில் இவர்கள் மந்திரியாக வந்த விசுவாசத்தையோ கவலையே இல்லை. புண்ணியமூர்த்தி அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இந்த கட்சியை பற்றி முயற்சி கை கூடல அப்படின்னு சொல்லி திரும்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே ஒன்றுபட முடிவெடுத்துட்டாங்க. சபாநாயகர்கிட்ட தங்களுடைய மனுக்களையும் வாபஸ் வாங்குறதுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஆனா இன்னொரு பக்கம் தாவேகாவுல அதிமுக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டு தாவேகாவுல சேர்த்துக்கிற ஒரு நடவடிக்கையை எப்படி பாக்குறது? நம்ம
மறுபடியும் நான் ஜூவிக்கு பதிவு வைக்கிறேன், விகடனுக்கு பதிவு வைக்கிறேன். நீங்கள் தலைப்பு செய்தால் போட்டால் எனக்கு பரவாயில்ல. இந்த வார் முடியவில்லை, இந்த வார் முடியவில்லை. விஜயபாஸ்கர்கிட்ட என்ன ஆன்சர் வருது? தொடர்வதா வேறு கட்சிக்கு போவதா? இன்னைக்கு காலையில் போய்கிட்டு இருக்கு. சண்முகம் ராஜினாமா செய்வாரா? ஒரு இடத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இடைத்தேர்தலுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி இன்னும் 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் தாவேகாவுக்கு செல்லத்தான் போகிறார்கள். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம், இந்த காலையில் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஈகை திருநாளில் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஓபிஎஸ் அணியை சார்ந்த 7-8 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கமலக்கண்ணன் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் லைனாக போயாச்சு. ஒரு குரூப்பே போகுதுங்க. காலையில் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே போகுது, கொங்கு நாடு வரைக்கும் போகுது. எல்லாரும் போகின்ற நீலகிரி மலையிலே முன்னாள் செயலாளர் நிர்வாகிகள் போறாங்க, அது கட்சி தலைமை பிடிக்காம போறாங்க, இல்ல இங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பிடிக்காம போறாங்க, இல்ல எதிர்காலம் கருதி போறாங்க அப்படின்றத ஒரு காரணமா சொல்லலாம். ஆனா எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணையறத ஜனநாயகபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது சரியான செயல்பாடா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல இசக்கே சுப்பையா உங்களுக்கு தெரியும், என்னுடைய அருமை நண்பர், நீண்டகால நண்பர். அவரோடு பயணம் செய்த நான் அப்போயே பழனிசாமி எதிர்க்காம இருந்திருந்தா எம்எல்ஏ ஆகிட்டிருப்பேன். அப்போ அவர் ஓபிஎஸ் பக்கத்தில் போகாதீங்கன்னு எனக்கு அறிவுரை சொன்னவர், கேட்கவில்லை. நான் என்னோட அந்த உணர்வோடு இருந்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கேருந்து என்ன ஆக போகுது, நான் 5 வருஷத்துக்கு நான் மக்களுக்கு சேவை செய்தாக வேண்டும், அந்த தொகுதிக்கு வேண்டிய மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இதை அடிச்சுக்கிட்டே சாக போகிறானுங்க, இங்கே ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு, அதை என்ன வாயை கிளறாதீங்க, வேண்டாம். ஆகவே மேம்பாட்டு பணிகளுக்காக நான் எதையும் எதிர்பார்த்து போகலை. ஏன்னா அவர் பெரிய செல்வந்தர், எதுவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அவர் தினகரனுக்கு அலுவலகத்தை இலவசமாக தந்தவர். அப்படிப்பட்ட அன்பு நண்பர். அவர் நிறைய சினிமாவுக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்கார். ஆகவே அப்படிப்பட்டவர் சொல்கிறார், இந்த குதிரை ரேஸில் வரமாட்டார் ஒரு ஹார்ஸ் ரைடிங். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், மேம்பாட்டு திட்டங்களுக்காக நான் போக வேண்டும். ஏன் போகக்கூடாது? நீங்கள் பழனிசாமியை நம்பி இங்கே நாசமாக போகிறத விட நல்லபடியாக அங்கே போய் சேர்ந்துடலாமே, என்ன தவறு என்ன இருக்கு? தாவேகாவுக்கு போவது தான் சரியான முடிவு. இது அதிமுக காரணமாக, அதிமுக ரத்தம் போடுவோனாக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் காரணம், செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல தலைவரையோ அம்மாவையோ எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்த தயங்குகிறார். பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் முன்னிறுத்துகின்ற பணியிலே முழுவதுமாக தன்னை தேர்தலுக்கு முன்னாலேயே இணைத்துக் கொண்டார் விஜய். கட்சி ஒன்று தானே, வேறு கொள்கை பிடிப்பு, கொள்கை சித்தா எல்லாமே ஒன்னா தானே இருக்கு புண்ணியமூர்த்தி. ஆனா எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறது குதிரை பேர அரசியல் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்களே கடுமையா. என்ன குதிரை பேர நடந்துருச்சு? இப்போ நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க. இப்போ ரிசைன் பண்ண பின்னாடி உங்களை அமைச்சராக முடியாது, சட்டத்தில் இடம் இல்லையானே? இப்பயே பண்ணலாமே. இடைத்தேர்தலுக்கு பின்னாடி உங்களை அகாமடேட் பண்ணி இந்த 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வந்துடும், 6 மாசம் வரைக்கும் உங்களை அமைச்சராக. என்ன குதிரை பேரம்? குதிரை பேரமெல்லாம் இங்கே நடக்கவில்லை சார். இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களுக்கு பின்னால் அம்மா அவங்க தொகுதிக்கு பணம் கொடுக்க கூடாது, நான் தான் இன்சார்ஜ் ஸ்ரீரங்கம் உத்தரவு போட்டாங்க. ஓட்டிற்கு 10 பைசா கொடுக்காமல் ஒரு மந்திரி சபை அமைத்த பெருமை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சாரும். 1 பைசா ஒரு ஓட்டிற்கு எங்காவது உண்டா? அங்கங்க கொடுத்ததையும் வாங்கிட்டு விசில்ல ஓட்டு போட்டான். புரட்சி அதிமுகவும் தாவேகா சார்பு நிலையில இருக்கா? நான் ஆரம்பத்திலிருந்து விஜயை பாராட்டி பேசுறேன், இதே விகடன்ல உட்காந்து பேசுறேன். நீங்க போறீங்கன்னு முடிவெடுத்து சொன்னீங்க, நடுவில் தடம் புரண்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தவறான முடிவை எடுத்தேன்னு கூட வச்சுக்கோங்க. நான் அது சரியா நியாயமானு பேச வரல. நான் பிஜேபியினுடைய கொள்கைக்கு எதிரானவன். ஆகவே அந்த முதல்வர் ஸ்ட்ராங்கா நின்னார் மு க ஸ்டாலின், அந்த ரூட்ல இப்படி போனோம். ஆனா எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு அலை அடிக்கிறது என்றால் அந்த அலை நிரந்தரமான அலையாகிவிட்டதோ என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள் ஏற்படுகின்ற வகையில் இந்த அலை அடித்திருக்கிறது. காலையில் எதிர்பார்க்கல, 10 மணிக்கு வரார் முதலமைச்சர், பணிகளை தொடங்குகிறார், பணிகளை நிறைவு செய்யும் வரை மாலை வரை இருக்கிறார். தொய்வில்லாமல் பணிகள் நடக்கிறது. யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது, சில அமைச்சர்கள் தெரியாது, ஓட்டு கேட்டார்களா தெரியாது, போஸ்டர் ஓட்டினார்களா தெரியாது, வீடு வீடா சென்றார்களா புரியாது. ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் வரும் பொழுது தமிழகத்தினுடைய டிவி சேனல்கள் எல்லாம்
ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லாத ஒன்றை இந்தியா டுடே வடக்கே இருந்து சொன்னதா இல்லையா? குப்தா சொன்னாரா இல்லையா? இதுதான் வரப்போகிறதுன்னு சொல்லி சொன்னார். அதுதான் நடந்தது. ஆகவே ஏதோ ஒரு பிடிப்பில், எதிர்க்கட்சிகள் மேல் வெறுப்பில் இவர்தான் வர வேண்டும் என்று இளங்காளைகள், பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என்பற்ற தாய்மாரே, இளம் சிங்கங்கால் என்று புரட்சி கவி பாடியது போல இளம் சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து எழுப்பிய மாபெரும் புரட்சி வெடித்தது. இந்த அமைதி புரட்சி ஆட்சியை அமைத்தது. இல்ல, புரட்சி வெடிச்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல தாவேகாவுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. அவங்க பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. தனிப்பெரும்பான்மை கிடைக்கலாம் கூட தனிப்பெரும் கட்சியா அவங்க வந்திருக்காங்கன்றத மறுக்க முடியாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு முதலமைச்சர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கொடுத்து அது சந்திக்க முடியாம திரும்பி இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை அவர் சந்திக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதுல என்ன உள்நோக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பல நேரங்களில் உங்களுக்கு புண்ணியமூர்த்தியாருக்கு சொல்ற நரசிம்மராவ் என்று நினைக்கிறேன், பிரதமராக இருந்த பொழுது PV நரசிம்மராவ் அம்மா கார் ஒன்று தான் அந்த போர்ச்சுகலில் போய் நிற்கும். எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கவலைப்படாது, யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு செப்பரேட்டாக அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. நரசிம்மராவ் கொஞ்சம் 1 மணி நேரம் லேட்டாக பார்க்கணும், பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கில் இருக்கார். ஓஹோ, சொன்ன டைமுக்கு இல்லையா? அவர் இல்லை, வண்டியை திருப்புங்க, அத்வானி வீட்டுக்கு விடுங்கன்ட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு வண்டி அத்வானிக்கு போயிடுச்சு. அத்வானியை சந்திச்சாச்சு. இது நடந்த சில நேரங்களில் சில மாற்றங்கள் வரும். நான் அரசியல் பூர்வமான மாற்றங்களை சொல்லவில்லை. இங்கே எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, வேலை காரணமாக நான் உடனடியாக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார், வந்துவிட்டார். அதுபோல் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதை ஒன்றையே வைத்து நாம் கருத்து வேறுபாடாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது புண்ணியமூர்த்தி. ஆகவே வந்திருக்கிறார். இருந்திருந்தால், சந்தித்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்று கேட்டால், இல்ல, அமித்ஷா அவர்களை சந்திக்காததுக்கு காரணங்கள் நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல. ஆனா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யாரையுமே சந்திக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அதை ஏற்றுக்கொள்ளாது. ராகுல் காந்தி என்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவரோடு ஒப்பிடவே முடியாது. பாருங்களேன், இவ்வளவு கட்சி ஒழிஞ்சி நாசமா போய் பிரிஞ்சு போய் ஒரு கட்சி 47 2 பிரியுது. மீண்டும் சேர்ந்தார்கள், பெரிய செய்தி. இவர் விலகி அங்கே சென்றார், பெரிய செய்தி. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு திரும்பினார்கள். ஆனால் ராஜினாமா பண்ணி எதிர்கட்சி தலைவரையாவது வச்சுக்கிறேயா, ஏன்னா பொதுச்செயலாளர் விட்டுருங்க, தொடர் தோல்விகள் வருதுன்னு ஒரு மனது இருந்ததா எடப்பாடி பழனிசாமிக்கு? அந்த 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 அரசியல் சர்வாதிகாரம் முடிந்ததா? இல்லை. ஆனால் ராகுல் காந்தி என்ற மனிதர் தொடர் தோல்விகளை சந்திக்கும் பொழுது தலைவர் பதவியை தூக்கி எறிந்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை புத்திஸ்டான மல்லிகார்ஜுன கர்கே என்ற ஒப்பற்ற தலைவரை அங்கே தலைவராக அழகு பார்த்தாரோ, அமர வைத்து. நடந்ததா இல்லையா? ஆகவே இங்கே ஆட்சி அமைக்கும் பொழுது மேடையில் இருந்த அந்த தலைவர் தவறாக நடந்து கொள்ள மாட்டார். இதில் ஏதோ ஒரு காரணம், நேரம் இல்லை என்பது காரணமாக இருக்கலாம். வேற எந்த காரணமும், அரசியல் காரணங்களும் உள்நோக்கங்களும் இருக்காது அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஆமாம், உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இனி இணைந்து விட்டார்கள். காங்கிரசும் தாவேகாவும் முழுவதுமாக இணைந்து விட்டார்கள். 5 பேர் சேர்ந்து விட்டார்கள். 2 பேர் வாக்களித்து விட்டார்கள். ஒரு புரியாத விஷயத்தை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் யோசனை செய்ய வேண்டும். மிக அருமையான முதல்வராக நான் பார்த்தேன். என்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் அவர் 2-3 முறை இவ்வளவு மரியாதை இல்லை, அம்மா தான் அப்படி பழகினார்கள், பேசினார்கள் என்றால் அப்படி பேசினார் அவர். நான் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் ஒன்று யோசனை பண்ணணும். புதுச்சேரியில் தேசிய அரசியல் நடக்கிறது, நேஷனல் பாலிடிக்ஸ். ஒன்றுமே இல்லாத பிஜேபி உள்ளே வந்துருச்சு. ரங்கசாமி தலைமையில் கொஞ்சம் ஷார்ட்டேஜில் நம்பர்ஸை கொடுத்து அமைச்சரவை வாங்கிட்டு கூட்டணின்னு இந்தியா பூரா சொல்லிக்கிட்டு மோடியையும் அமித்ஷாவும் மகிழ்ச்சியாக பாண்டிச்சேரியை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வர வேண்டும். என்ஆர் அங்கே இருப்பதால் எனக்கு ஒன்றும், ஏனென்றால் என்ஆர் மிகவும் வேண்டியவர், நல்ல மனிதர். ஆனால் நான் சொல்ல வருவது, கடைசி நாமினேஷன் வித்ட்ராயல் வரைக்கும் கொண்டு போவாங்களா புண்ணியமூர்த்தி? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏஃபார்ம் பிஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்க. நாமினேஷன் அன்னைக்கு யார் கேட்குறானோ அவனுக்கு சினிமா டிக்கெட் மாதிரி கொடுத்தாச்சு. அவன் எடுத்துகிட்டு போய் நாமினேஷன்லையும் சேர்த்து போட்டா. அப்புறம் முடிவே வர மாட்டேங்குது. 15 16 16 16 15 15 கூட்டணி முடிவுகளை சொல்றீங்களா? கூட்டணி முடிவுகள் ரொம்ப கண்ணில் காங்கிரஸ்காரன் தண்ணி விடாத மாதிரி கதறிட்டான். என் ஸ்டேட்டில் வேண்டாயா, இது எனக்கு சொந்தமான ஸ்டேட்டு, 1-2 சீட்டை விட்டு கொடு. முடியாது. அங்கே ஜெகத் ரட்சகன் உட்காந்துக்கிட்டு அவர் அதிகாரம், அவர் எவ்வளோ பண்ணுமோ பண்ணி அந்த கட்சியை உடைச்சி கடைசியில் காணாமலே போயிட்டாங்க. ஏன்னா நாமினேஷன் போடலாம், வித்ட்ரா வாங்கிக்கல.
கடைசியில் என்னாச்சு, என்ஆரும் பிஜேபியும் அங்கே வந்தாங்க. தாவேகா 3 இடத்துல வந்துச்சு. சார், அதிமுக விவகாரத்துக்கு மீண்டும் வரலாம். இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சிவி சண்முகமும் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியல. ஆனா புதுசா கட்சியில் வந்த லீமாரோஸ் அவர்கள் மிகப்பெரிய அதிகாரம் செலுத்துவதா சொல்லப்படுது, சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நீங்க கேட்ட முதல் கேள்வியில என்னை பொறுத்தவரை கட்சி வீழ்ச்சியையும் தோல்விகளையும் தொடர்ந்து சந்திப்பது என்பது தெரிந்தே பிரிந்து வந்து மீண்டும் அங்கேயே செல்வதை விட செல்வது என்பது தற்கொலைக்கு சமமானது, அரசியல் தற்கொலைக்கு சமமானது. அங்கே சென்றவர்கள் சரியான முடிவல்ல, சுயமரியாதை இல்லை. அங்கே ஏன் கேட்டீங்கன்னா, கூட இருந்தவங்க புண்ணியமூர்த்தி ஒரு முன்னாள் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவரை கட்சி விட்டு தூக்கி எறிகிறாரு. அம்மா கூட யோசனை பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு அகம்பாவம். இந்த தோல்வியிலே கூட அதை செய்கின்ற மனிதனிடத்தில் எப்படி திரும்பி போகிறார்கள். ட்ராமா பண்ணுறாங்களான்னு டவுட் இருக்கு எனக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா நச்சுக்கும் போய் நேர்த்தி தினம் தடுத்துட்டு சபாநாயகரை முடிவெடுக்க முடியாமல் பண்ணிட்டு இது இனிமேல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகா போகிறதுக்கும் திரும்பி சிவிஎஸ்ல போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒரு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது லீமாரோஸ்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் தான் சின்னம்மா, புதிதாக இயக்கத்திற்கு வந்திருக்கின்ற சின்னம்மா. இந்த பழைய சின்னம்மா போயிட்டாங்க, இப்போ புதிதாக வந்திருக்க சின்னம்மா. எனக்கு ரொம்ப தெரியும் அவங்கள. பல நேரங்களில் பார்த்து பேசியவன். பாரிவேந்தர் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அப்பையிலேருந்து பழக்கம் ரொம்ப வேண்டியவங்க. பட் அவர்களுக்கு நான் அன்பாக சொல்லுவேன், இப்போ அவங்களை சின்னம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, காலெல்லாம் விழுவாங்க, அப்புறமா காலை வாரிடுவாங்க. சின்னம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பேசும்பொழுதே புதிய தாய் சின்னம்மா அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏமாந்து போயிடாதீங்க, இருக்க காத்தையும் விட்டுட்டு. ஆகவே இவர்களை பற்றி தெரிந்தவன் நான். ஆகவே புதிய சின்னம்மா வரவு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் மிகவும் ஏழை, அதனாலே வரவேற்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு மறுபடியும் எப்படியாவது யார் காலையாவது வீணும். அப்போ இப்போ ஒரு கால் கிடைச்சிருக்கு, விடலாமா? ஆகவே புதிய சின்னம்மா என்பார்கள். அவங்க தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், புதிய சின்னம்மா. ஆகவே நீங்கள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவர்கள் செய்யறதுக்கு வந்து டிராமாவா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, என்ன நடக்கலாம்? பெரிய ட்ராமாவாக இருக்கலாம் சார். எடப்பாடியை இனிமேல் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. நிறைய பேர் தாவேகாவுக்கு வர்றதுக்கு மிஸ்டர் புசி ஆனந்த்கிட்டையும் அமைச்சர் புசி ஆனந்த்கிட்டையும் மிஸ்டர் ஆதன் அர்ஜுனாட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை போகிறது. ஆகவே பல பேர் இங்கே தாவேகாவுக்கு போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. நேற்று நடந்தது ட்ராமா. அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலம் என்னவாகும்? இன்னும் அதிமுக இன்னும் எடப்பாடி தலைமையில் இருக்க மாதிரியும், அதுக்கு ஒரு எதிர்காலம் இனிமேல் போயிட போகிற மாதிரியும் கேட்குறீங்களே புண்ணியமூர்த்தி, நியாயமா இது? அது எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சிட்டார் சார், முடிச்சிட்டார் இதை. ஆகவே பழனிசாமியால் இனிமேல் எழுச்சி நிற்கவே முடியாது. நான் கரெக்டாக விஜய் சொன்ன மாதிரி தான். என்ன தெரியுங்களா, நாங்கள் மோதிக்கிறையா, திமுகவையும் தாவைக்காவும் நேருக்கு நேர் மோதிக்குது, எங்களுக்குள்ள போட்டி. நீ என்ன கச்ச நடுவில் வந்து பெரிய தொந்தரவாக இருக்கு உன்னோட, நீ கணக்கிலே இல்லை, கிரவுண்ட்லேயே இல்லை, நீ வெளியில் இருக்கப்போ அப்படின்னு சொன்னது தான் நிஜம். ஒன்றும் பண்ணவே முடியாது. தன்னுடைய அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள இந்த நீக்கம், வெளியில் தூக்கி எறிவது, சபாநாயகரிடம் கடிதம் கொடுப்பது, இதெல்லாம் அவர் செய்த அராஜக அத்துமீறிய செயல்கள். போக அவருக்கே தெரியும், புரியும் என்ன நடக்குதுன்னு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. வேடனுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் அபிமான லலிதா ஜுவல்லரி இப்போது போரூர் மெட்ரோ அருகில். மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். திறப்பு விழா சலுகையாக நீங்கள் வாங்கும் தங்க நகைகளில் சேதாரத்தில் 1% வரை தள்ளுபடி. அனைவரும் வருக, சந்தோஷம் பெருக.